அவனுக்கு சின்ன தூக்கமா பெரிய தூக்கமா எதுவும் கிடையாது. அப்படி லைட்டா ஒரு உழுப்பு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு அப்படி அதுவும் கிடையாது அவனுக்கு. சில நேரத்தில் நமக்கு அப்படி ஆகும் தெரியுமா? ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் தூங்கி எந்திப்போம், அப்படியே புத்துணர்ச்சியா இருக்கும். 5 நிமிஷம் தானே, அந்த 5 நிமிஷமும் அவனுக்கு கிடையாது. 5 மணி நேரம் அதுவும் அவனுக்கு கிடையாது. எல்லா நேரமும் எல்லா நாட்களும் விழித்துக் கொண்டே இருக்கிறவன். லா தௌகுதுஹு, அவன் தூங்கினான் என்று சொல்வது அவனுக்கு இழுக்கு, அதை நீக்குகிறது. லா தௌகுதுஹு சினத்தும் வரானோம். எதை எடுங்க, அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும். நான் எதுக்கு உதாரணங்களை பெரும்பாலும் தெரிஞ்சதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். குழுவெல்லாம் தெரியும், ஆயத்துல் குர்சி தெரியும். நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் சுப்ஹானல்லாஹ்வுக்கு விளக்கம் வரலாம். அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன். எப்ப அருளப்பட்ட வசனம் இது? நபிகளார் ஹஜ்ஜுக்கு போயிருந்த நேரத்துல அரஃபாத் திடல்ல வச்சு மார்க்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும். நாம பார்க்கிறோம் இது மார்க்கத்தை பற்றி பேசுகிறது, மார்க்கத்தை பற்றி பேசுகிறது. நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அதன் பின்னால் யோசித்து பார்த்தால் படைத்த இறைவனின் தூய்மையை பற்றி பேசுகிறது. அவனுடைய அறிவு முழுமையான அறிவு, அந்த அறிவுல எந்த குறையும் கிடையாது. அவன் கொடுக்கிற ஒண்ணு இன்கம்ப்ளீட்டா இருக்காது, அறகுறையா இருக்காது, முழுமையா தான் இருக்கும். அல்லாஹ் அரைகுறையானவன் அல்ல, அல்லாஹ்வுடைய அறிவு அரைகுறையானது அல்ல, அல்லாஹ்வுடைய தீன் அரைகுறையானது அல்ல என்கிற செய்தி அதுக்குள்ளே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ் தானே. அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. இதுவும் பரவலா தெரியும். எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். நீங்க எதை எடுங்க, மேலோட்டமாக ஒரு கருத்து தெரியும், ஒரு செய்தி சொல்லப்படும், ஆனால் அதன் பின்னணியில அது சுப்ஹானல்லாஹ்வின் தஃசீராக, அல்லாஹ் தூயவன் என்பதை நமக்கு விளக்கி தரக்கூடிய ஒரு செய்தியாக திருமறை குர்ஆன் நெடுகிலும் இருப்பதை பார்க்கலாம். அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் என்பது வெறும் தஸ்பீஹ், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிற திக்ர் மாத்திரமல்ல, தன் அளவில் அது முழுமை பெற்ற ஒரு பிரார்த்தனை, ஒரு துஆ. துஆ அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம்? துஆனா என்ன? துஆ எப்படி? துஆனா என்ன? நம்முடைய தேவைகளுக்காக பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கறது, கோரிக்கை விரையா அல்லாத கொடு, இதை கொடு, தெரிஞ்சிடாத, நஷ்டத்திலிருந்து காப்பாத்து, குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடு, பிள்ளைங்களை நல்ல பிள்ளைங்களை ஆக்கித்தா, வியாபாரத்தில் பறக்கத்தை தான், நம்முடைய தேவைகளை வைத்து அல்லாஹ்விடத்துல கேட்டு பெறு, அதானே துஆ. சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லி, இப்ப நான் சொல்றேன், சுப்ஹானல்லாஹ் என்பது வெறும் சொல்லல்ல, வெறும் கருத்து மட்டுமல்ல, வெறும் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிற வார்த்தை மட்டுமல்ல. சுப்ஹானல்லாஹ் என்கிற சொல் அது தன்னளவில் முழுமை பெற்ற ஒரு பிரார்த்தனையாக இருக்கிற, ஒரு துஆவாக இருக்கிறது. புரிஞ்சுக்க முடியுதா? அது எப்படி பிரார்த்தனை? அதுல உண்மை இல்லையே, கேட்கலையே, என் கஷ்டத்தை நீக்குன்னு கேட்கல. அப்படி கேட்டா பிரார்த்தனைன்னு சொல்லலாம். மௌத்து வரைக்கும் என்ன முஸ்லிமாவே வாழ வச்சிருப்பே அப்படின்னு கேட்கல, ஒண்ணும் கேட்டா அதை துஆ பட்டியல சேர்க்கலாம். சுப்ஹானல்லாஹ் ஒரு சொல்லு தானே, ஒரு வார்த்தை, ஒரு கருத்து தானே. இந்த கருத்து எப்படி துஆவாக இருக்கும்? அது துஆ இஸ்லாத்தின் பார்வையில், அல்லாஹ்வின் பார்வையில் அது ஒரு பிரார்த்தனை. உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கடியான கட்டத்தில், துன்பமான சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய துன்பங்களை சொல்லித்தான் கேட்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. நீங்கள் வெறுமனே சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தால் அந்த தஸ்பீஹை அல்லாஹ் துஆவாக எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் கொடுப்பான். தஸ்பீஹ் தான். துன்பங்கள் துயரங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு குர்ஆன் சொல்லுகிற ஆயுதம் என்ன தெரியுமா? தஸ்பீஹ். நாளை மறுமையில சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். சொர்க்கவாசிகள் அவங்க துஆ செய்வாங்க. சொர்க்கவாசிகளுடைய துஆவை பத்தி அல்லாஹ் சொல்றான். 10வது அத்தியாயம் 10ஆம் வசனம். 10 ஈஸியா வச்சுக்கலாம். சொர்க்கவாசிகளின் பிரார்த்தனை தஅவாஹும் ஃபீஹா, சொர்க்கத்திலே அவர்களுடைய துஆ என்பது சுப்ஹானக அல்லாஹும்ம, முடிஞ்சு துஆ. சொர்க்கத்தில் அவர்களுடைய துஆ என்பது தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக அல்லாஹும்ம, அல்லாஹ்வே நீ தூயவன், வ தஹியத்துஹும் ஃபீஹா சலாம், அங்கே வாழ்த்து என்பது சலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாழ்த்து சலாம், சலாம், ஸலாம் அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், ஹலோ, ஹாய், குட் மார்னிங், சலாம். வாகுரு தாவாகும், தாவாவுடைய லாஸ்ட் ஃபைனல் துஆ செஞ்சு முடிப்பாங்கல்ல,
இப்போ பெரும்பாலும் சுன்னத் ஜமாத் ஆளுங்கள்லாம் துவா ஓதும் போது முடிவு ஒண்ணு வச்சிருப்பாங்க தெரியுமா? கடைசி வார்த்தையை சொல்லுங்க. ரப்பனா ஆத்தினாவும் சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு ஒண்ணு சொல்லுவாங்க, சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் சொல்லுவாங்களா? பயான் பண்ணும்போது கடைசியா ஆளுங்கள் பயான முடிப்பாங்க பார்த்திருக்கீங்களா? என்ன சொல்லி முடிப்பாங்க? சுப்ஹானக அல்லாஹும்ம. அது துவா, எல்லாரும் ஓதுற துவா. பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரு எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாரையும் அதுபோல சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக அப்படின்ட்டு அடுத்து ஒன்று சொல்லுவாரு. என்ன சொல்லுவார்? ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ சொர்க்கத்தில் அல்லாஹ் சொல்றான், 10:10 அல்லாஹ் சொல்றான், ஆகிரு தாவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர்களுடைய துஆவுடைய முடிவு என்பது அனில் ஹம்துலி ஆகிரு தாவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரெண்டு தான் துஆ, சுப்ஹானக அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னத்தை கேட்டோம்? துஆவுடைய ஸ்டார்டிங் சுப்ஹானக அல்லாஹும்ம, துஆவுடைய முடிவு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னத்தை கேட்டோம்? கேட்க வேண்டிய எல்லாத்தையும் கேட்டுட்டீங்கிறான்ல. நீ கேட்க வேண்டிய எல்லாத்தையும் கேட்டுப்பா, உன் துவா இதுதான் துவா. இதுக்கு அது சொர்க்கத்துல நடைமுறை வாழ்க்கையில பார்ப்போம். உதாரணம் திருக்குர்ஆன் எடுங்க, 21வது அத்தியாயம் 87வது வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வரலாறு தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு. 21 சூரத்துல் அம்பியாவுல 87 யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடல்ல இருந்து தள்ளி விடப்படுறாங்க, மீன் வயிற்றுக்குள்ள போயிடுறாங்க. உள்ள போய் உட்கார்ந்து என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நீங்க உடைக்கும் போது கரெக்டா உடைக்கணும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். மூணா கட் பண்ணணும். லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை. சுப்ஹானக, நீ தூயவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செய்து விட்டேன். துவா செய்யறாங்களே, இப்ப இதுக்கு பிறகு என்ன வரணும்? நான் அநியாயம் செஞ்சுட்டேன், எனவே யா அல்லாஹ் என்னை மன்னித்திருவாயா, அப்படி வரணும்ல? வரல. அந்த வசனத்தை எடுத்து பாருங்க, வரல. 21:87 துவா என்னப்பா? லா இலாஹ இல்லா ஃபனாதா ஃபில் ஸுலுமாத்தி, அந்த மீனின் இருள்களுக்குள்ளே அமர்ந்து யூனுஸ் நம்மை அழைத்தார், பிரார்த்தித்தார். எப்படி பிரார்த்தித்தார்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை மட்டுமே அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அடுத்த வசனத்தில் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம், பதிலளித்தோம். பிரார்த்தனை வரலையேங்க, பிரார்த்தனை கேட்கணும்ல. யாரெல்லாம் என்ன மன்னிச்சுதான் பிரார்த்தனை. இங்க ஸ்டேட்மெண்ட் தானே இருக்குது. லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்துக்கு உன்னதவர் யாரும் இல்ல. சுப்ஹானக, நீ தூயவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் பண்ணிட்டேன், அநியாயக்காரர் ஒருத்தர் ஆயிட்டேன். சரிப்பா, மேட்டுக்கு வா, துவா மேட்டுக்கு வா. துவா மேட்டு என்ன? யாரெல்லாம் என்ன மன்னிச்சுட்டு வரணும்ல, வரலையே. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாம் பதிலளித்தோம், அவரது துஆவை ஏற்றுக்கொண்டோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம்ம, பெரும் கவலையிலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம். அதை விட ஒரு பெரும் அருள் நிறைந்த வார்த்தையை அடுத்து சொல்றான், வகதாலிக நுஞ்சில் மூமினீன், இப்படித்தான் மூமின்களையும் நாம் காப்பாற்றுவோம். அப்ப காப்பாற்றப்பட வேண்டிய நேரத்துல யாரெல்லாம் என்னை காப்பாத்து என்று வாய் திறந்து கதறினால் மட்டும்தான் காப்பாற்றுதல் என்று பொருள் அல்ல. அல்லாஹ்வை தூயவன் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டு அழைத்தால் அந்த தூயவன் என்கிற சொல்லுக்குள்ளே என்னவெல்லாம் இருக்கிறது? இறைவா தூயவன், இறைவனுக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய நெருக்கடியான கட்டத்திலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், இதை அறிந்த இறைவன் என்னை இந்த துன்பத்திலிருந்து நீக்குவான் என்கிற ஒரு கருத்தை அல்லாஹ்வாக எடுத்துக்கொண்டு, நாம எடுக்கல, நாம சொல்லல, நாம பேசல, அவனே அப்படி ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு என்னை தூயவன் சொல்றான்னா, அப்ப இந்த நெருக்கடியில இருந்து ஹெல்ப் என்கிட்ட கேட்கிறான்னு சொல்லி அல்லாஹ் அந்த உதவியை செஞ்சிடறான். எப்படி? அது இருக்குது. அல்லாஹ்வை தூய்மை மட்டும் இல்ல, தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறது அதுல முக்கியமான 3 விஷயத்தை பார்த்தா. 3ல ஒரு விஷயம் என்ன? முதல்ல தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கணும். மன்னிச்சிருங்கிற சொல்லுதான் வரலையே தவிர கருத்து வந்துருச்சானா, நான் செஞ்ச பிழை தான் பண்ணிட்டேன், நான் தப்பு தான் பண்ணிட்டேன், பாவம் தான் பண்ணிட்டேன் ரப்பே அப்படிங்கிற கருத்துக்குள்ள வந்துருச்சு. அநியாயக்காரர்களில் நானும் ஒருவனாகிவிட்டேன். அது முக்கியமானது. இப்படி நீங்கள் இருந்தால் கதாலிக்க நுஞ்சில் மூமினின், மூமின்களை இப்படித்தான் நாம் பாதுகாப்போம்.
அப்ப நீங்க அப்படி ஒரு பாதுகாப்பை தேவைப்பட்டால், உங்களுக்கு அப்படியான ஒரு உதவி தேவைப்பட்டால், உதவி தேவைப்படுகிற நேரத்தில் உங்கள் நாவு மொழிய வேண்டிய வார்த்தை, உங்கள் உள்ளம் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை, உள்ளம் சிந்தித்து நாவு வெளிப்படுத்த வேண்டிய வார்த்தை சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். நான் சொல்றது சுபஹானல்லாஹ், நம்ம இப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிற சுபஹானல்லாஹ் இல்ல. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ் அது இல்ல. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நீங்க தொழுகையில இந்த உணர்வோடு நீங்க சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் ஆலாவை சொல்லி பாருங்க. தொழுகையில ஈடுபாடு வரமாட்டேங்குது. அது எப்படி வரும்? சொல்றது என்னங்கிறது புரிஞ்சு, அதனுடைய வெயிட்ட புரிஞ்சு. பல பஞ்சாயத்தை தீர்க்க போற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். கஷ்டத்துல கையேந்தும் போது மட்டும் கண்ணீர் விட்டு அழுகிறிய, சுபஹானல்லாஹ் சொல்லும் போது அழு. ஏன்னா சுபஹானல்லாஹ்வுக்குள்ள உன் திறமை, உன்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றுக்குமான தீர்வை உள்ள அல்லாஹ் வச்சிருக்கான். அதை விட சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்குள்ள வாங்க. நபிகளாருடைய வாழ்வு, அவங்க ரொம்ப மன வலிமை வாய்ந்தவர்கள். எதிரிகளை, எதிர்ப்புகளை எல்லாத்தையும் ரொம்ப பயங்கரமா எதிர்கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்கள் தான். ஆனாலும் அந்த நபிகள் நாயகத்தையும் மன உளைச்சல் ஏற்படுகிற வகையில அந்த எதிரிகள் நிறைய வேலைகளை பார்த்தாங்க, நிறைய பேசினாங்க. ஏறத்தாழ ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப 13 ஆண்டு காலம் இருக்குல்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மன உளைச்சல் இருக்க சாதாரண உளைச்சல் இல்லை, கடுமையான நெருக்கடி. அடிக்கிறது பிடிக்கிற நெருக்கடி இல்லை, ஆனா சொற்களால் நெருக்கடி. நபிகளார் பத்தி பேசிய பேச்சுக்களால், செய்த விமர்சனங்களால். நேற்று வரைக்கும் ரசூலுல்லாஹ் அல்லமீன் அல் சாதிக், நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர், அப்படியெல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனவன் அல்லாஹ்வுடைய தூதர்னு அறிவிச்ச மறுநாளே பைத்தியக்காரன் தாளுன்னா எப்படி இருக்கு யோசிங்க. மேல உயரத்துல தூக்கி வைக்க பைத்தியக்காரங்கிறது இப்ப நம்ம சொல்ற பைத்தியக்காரன் இல்ல. நம்ம சொல்லுவோம் பேச்சுக்கு அத லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு, அந்த லூஸ் இல்லை இது. ஏன்னா சொல்றவனுக்கு அந்த அர்த்தம் இல்லை, கேட்கிறவனுக்கு அந்த அர்த்தம் இல்லை. வீட்டுல சண்டை போடும்போதெல்லாம் லூஸ் மாதிரி பேச அப்படிலாம் பேசுறீங்கல்ல, அந்த பேச்சுக்கு என்ன அர்த்தம்? நெசமா நீ லூஸ் ஆகிவிட்டா என்று அவங்க கன்ஃபார்ம் பண்ண, அப்படி இல்லை, அதனுடைய நோக்கம் அது அல்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவ்வளவு உயரத்துல வச்சிருந்த அந்த தலைவரை ஒரே நாள் அடிச்சு கீழே இறக்கி என்னென்னலாமோ பேசுறான். குர்ஆனுங்கிற பேர்ல இட்டு கட்டுறாரு, அவரா சுயமா கற்பனை பண்றாரு. வெளியில போய் அவங்கள்ட்ட படிச்சுட்டு வந்து நம்மள கதை விட்டுக்கிட்டு இருக்காது, அல்லாஹ் விட்டு இருந்து வருதுன்னு கதை விடுறாரு. இவர் பயங்கரமான ஒரு சூனியக்காரரா இருக்கிறார், சாஹிர் முபீன். இவர் பெரிய பைத்தியக்காரரா இருக்கிறாரு, இவர் பேச்சை கேட்காதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளத்தை டேமேஜ் பண்ணலாம். மனிதர் தான், அல்லாஹ்வுடைய தூதர் 1000 மனவலிமை உடையவராக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான். மனிதர் என்ற அடிப்படையிலே நபிகளாருடைய உள்ளமும் சில நேரங்களில் கலங்கியது. அந்த கலக்கத்தை பற்றி குர்ஆன் சொல்லுது பாருங்க. 15வது அத்தியாயம் 97வது வசனம். அந்த வார்த்தையை படிங்க. அதனுடைய வீரியம் தெரியணும்னா நேரடியா என் வாயில கேட்கிறத விட அல்லாஹ்வுடைய வார்த்தையை படிக்கிற நீங்க படிங்க. ஒரு ஆள் படிங்க. நபிகளார் எவ்வளவு கலங்கி போனாங்க அப்படிங்கிறத 15. எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? திரும்ப ஒரு வாசிங்க. நீங்க வாசிங்க, வேற ஒரு மொழிபெயர்ப்பு வாசிங்க. நபியே, இவர்கள் இழிவாக பேசுவது உன் நெஞ்சத்தை எப்படி நிறுத்துகிறது என்பதை நாம் அறிவோம். நீ அப்பேச்சை பொருட்படுத்தாது உன் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக, நீரும் ஆகிவிடுவீராக. முதல் வார்த்தையை கவனிங்க. வலகத் நஅலமு, நாம் அறிவோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஆறுதல் படுத்துற வார்த்தையை சொல்ல நமக்கு தெரியுது, தெரியாமலாம் இல்ல. என்ன தெரியுது? வலகத் நஅலமு அன்னக யலீகு சதுருக, உங்கள் உள்ளம் நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது என்பதை நாம் அறிவோம். பிமா யகூலு, அவர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு கண்ட மணிக்கு பேசுறான், உங்களால தாங்க முடியல, மன வேதனையில் இருக்கிறீங்க, மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க, அது எனக்கு நல்லா தெரியுது. அல்லாவே ஒத்துக்கிட்டு பேசலாம், எனக்கு நல்லா தெரியுது. நான் ஒன்றும் பார்க்காம கேட்காமலாம் இல்லை, எனக்கு நல்லா தெரியுது. அல்லாவே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னா நபிகளார் எவ்வளவு துன்பத்தில் இருந்திருப்பாங்க பாருங்க. ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவைகள் இப்படியான ஒரு துன்பத்தை ரசூலுல்லாஹ் மக்காவுடைய வாழ்க்கையை சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒண்ணு சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு போய் ஈடுபட மாட்டேங்குது, சமூகத்துல கெட்ட பேரை உண்டாக்குறான். மக்கள் கூடுகிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு இந்த பைத்தியம், இவர் சொல்றதை கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. டேமேஜ் அப்படி ஒரு டேமேஜ் ரசூலுல்லாஹ்வை.
அவர்கள் சொல்லுவதை பார்த்த உடனே கேட்ட உடனே உங்களுடைய உள்ளபடி நெருக்கடியில் நிக்குது. சொல்லிட்டு அந்த நெருக்கடிக்கு அல்லாஹ் சொல்ற தீர்வு கவனிங்க. இப்ப நம்ம அதுக்கு தான் மேட்ரு நமக்கு. அவ்வளவு நெருக்கடிகளே துன்பத்திலே விமர்சனங்களால் பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்திற்குள்ளே நபி ஆளாகி இருந்த பொழுது அதிலிருந்து வெளிவருவதற்கு அல்லாஹ் ஒரு வழி சொல்லுகிறான். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உம் இறைவனை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வீராக. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உம் இறைவனை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வீராக. வகும்மின சாஜிதீன், சஜிதா செய்வோரில் ஒருவராக ஆகிவிடுவீராக. தொழுங்க, அல்லாஹ் முன்னாடி வந்து விழுங்க, அல்லாஹ்ட்ட தஸ்பீஹ் செய்யுங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சஜிதால விழுந்துட்டு தஸ்பீஹ் செஞ்சாங்க. அந்த தஸ்பீஹை நமக்கும் சொல்லி தந்தாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? இந்த சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா இறங்கின உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை நீங்கள் உங்களுடைய சுஜூதுகளில் ஆக்கிக் கொள்ளுங்கள். எதை? சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா, உயர்வான உன் இறைவனை துதிப்பீராக அப்படிங்கிற இதை உங்கள் சுஜூதுகளில் ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? சுபஹான ரப்பியல் அலா, உயர்வான என் இறைவன் தூயவன். அல்லாஹ் அப்படித்தானே சொன்னா? சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான உன் இறைவனை துதி, தஸ்பீஹ் செய். ரசூலுல்லாஹ் சப்பிஹ் இஸ்ம சுபஹான ரப்பியல் அலா. அப்பதான் ஆரம்பிச்சா. இந்த வசனம் வந்ததுக்கு பிறகுதான் சுஜூதுல சுபஹான ரப்பியல் அலா தஸ்பீஹ் வருது. இந்த வசனத்தை ஓதுகிற நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? ஜும்மாவுல ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க, பெருநாள் தொழுகையில் ஓதுவாங்க. ஓதுனா சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதீ கலக ஃபஸவ்வா இப்படி ஓத மாட்டாங்க. இப்ப எல்லா பள்ளிகளும் அப்படிதான் ஓதிக்கிட்டு இருக்கோம். சில பள்ளிகள் போனீங்கன்னா எப்படி ஓதுவாங்க? சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதீ கலக ஃபஸவ்வா இப்படி ஓதுற பள்ளிகளும் இருக்கு, இமாம்களும் இருக்கிறார்கள். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதீ கலக ஃபஸவ்வா இப்படி ஓதுறவங்களும் இருக்கிறாங்க. நபிகளாருடைய ஓதல் எப்படி தெரியுமா? சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா சுபஹான ரப்பியல் அலா அல்லதீ கலக ஃபஸவ்வா வல்லதீ கத்தர ஃபஹதா. அல்லாஹ் ஆர்டர் போட்டான், உயர்வான உன் இறைவனை தஸ்பீஹ் செய்யு. அதை சொன்ன உடனே சொல்லிட்டு அந்த ஆர்டர் ஒபே பண்றாங்க. சுபஹான ரப்பியல் அலா. அப்ப சுபஹானல்லாஹ் என்பது நம் வாழ்வை புரட்டுகிற, நெருக்கடிகளிலிருந்து நம்மை மீளச் செய்கிற. இது மாதிரி எத்தனை வசனம் பாருங்க, லைனா அடுக்கலாம். இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் உதாரணத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். உதாரணமா 50வது அத்தியாயம் 39வது வசனம் சூரத்து காஃப். ஃபஸ்பிர் அலா மா யகூலூன் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல அல் குரூப் வ மினல் லைலி ஃபஸப்பிஹு வ அத்பார ஸுஜூத். ஃபஸ்பிர் அலா மா யகூலூன், அவர்கள் சொல்லுவதை நீர் பொறுத்துக் கொள்ளும். அவங்க சொல்றதை கேட்டு நீங்க சங்கடப்பட தேவையில்லை, பொறுத்துக்குங்க. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உன் இறைவனை புகழ்ந்து துதியுங்கள். கப்ல துலூஇ ஷம்ஸ், சூரியன் உதிப்பதற்கு முன்னால், வ கப்ல அல் குரூப், சூரியன் மறைவதற்கு முன்னால், வ மினல் லைலி, இரவிலும் நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். ஃபஸப்பிஹு வ அத்பார ஸுஜூத், ஒவ்வொரு சுஜூதுக்கு பிறகும். சஜிதா சுஜூதுக்கு பிறகுனா தொழுகைக்கு பிறகு, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் தஸ்பீஹ் பண்ணுங்க. 50:39 இதே மாதிரி வேறொரு கட்டத்தில் நடக்குது. அப்ப அல்லாஹ் தீர்வு சொல்றான், கவலைப்படாதீங்க, இந்த வேலையை பாருங்க அப்படிங்கிறான். 20வது அத்தியாயம் 130வது வசனம் அதே மாதிரி பாருங்க. ஃபஸ்பிர் அலா மா யகூலூன், அவர்கள் சொல்வதை பொறுத்துக் கொள்வீராக. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உன் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக. கப்ல துலூஇ ஷம்ஸி, சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும், வ கப்ல குரூபிஹா, அது மறைவதற்கு முன்னாலும், வ மின் ஆனாஇல் லைலி, இரவின் பகுதிகளிலும், வஸப்பிஹ் வ அத்ராஃபன் நஹாரி, பகலின் இரு ஓரங்களிலும் துதிப்பீராக. சொல்லிட்டு ஃபைனல் ஒரு வார்த்தையை சொல்றான், கவனிக்க வேண்டிய வார்த்தை. லஅல்லக தர்லா, நீங்க தஸ்பீஹ் செய்யறதுக்கு நான் ஒரு கூலி கொடுப்பேன். அந்த கூலி எப்படி இருக்கும் தெரியுமா? லஅல்லக தர்லா, நீங்க திருப்தி அடைஞ்சிருவீங்க, திருப்தி அடைஞ்சிருவீங்க. நம்ம தஸ்பீஹ் செஞ்சு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம், அதுக்கு ரிசல்ட் என்ன? நான் திருப்தி அடையக்கூடிய ரிசல்ட் எனக்கு வரும் என்று இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 40வது அத்தியாயம் 55 இதே மேட்ரு பல கட்டங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 கட்டங்களில் நபிகளாருடைய வாழ்க்கையிலே நெருக்கடியை சந்திக்கிறார்கள். 5-6 கட்டங்களிலேயும் தஸ்பீஹ் செய், தஸ்பீஹ் செய், தஸ்பீஹ் செய், காலையில் செய், மாலையில் செய், இரவில் செய், நண்பகலில் செய். ஃபஸ்பிர் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மையானது, நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, உன் பாவத்திற்காக மன்னிப்பு தேடுவீராக. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக பில் அஷிஜ்ஜி வல் இப்கார், காலையிலும் மாலையிலும் உமது இறைவனை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வீராக.
52:49 சொல்றான், வஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக, உம் இறைவனின் தீர்ப்பைக்காக பொறுமை காத்து காத்திருப்பீராக. ஃபஇன்னக பிஅயுனினா, நீர் நம்முடைய கண் பார்வையிலேயே இருக்கிறீர். வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உம் இறைவனை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வீராக. ஹீன தகூம், எழுகிற நேரத்திலே, வ மினல் லைலி, இரவு நேரத்திலே, ஃபஸப்பிஹு வ அத்பாரன் நுஜூம், நட்சத்திரங்கள் எல்லாம் திரும்ப செல்லுகிற. நட்சத்திரம் திரும்ப செல்றனா, நட்சத்திரம் திரும்ப செல்லுறா, அது என்ன நேரம்? காலை நேரம். இரவுல இருந்துட்டு காலை தெரிய மாட்டேங்குதுல, மனித மொழியில பேசுறான்ல. இதுபாரன் நுஜூம், நட்சத்திரங்கள் திரும்ப செல்கிற காலை நேரத்துல, இரவு நேரத்துல, சூரியன் மறைகிற நேரத்துல, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, சூரியன் மறைஞ்ச பின்னாடி, எல்லாரும் தஸ்பீஹ் செய், தஸ்பீஹ் செய், தஸ்பீஹ் செய். அல்லாஹ்வுக்கு ஆக பிடித்தமான ஒரு பணி இந்த தஸ்பீஹ் என்பது. நாம் நினைப்பதை போல வெறும் வார்த்தைகளில் கடந்து விடக்கூடிய ஒரு சொல் அல்ல. இன்னும் பல செய்திகள் இதற்கு பின்னால் இருக்கிறது. அல்லாஹ்